ஹாய் ஃபேமே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஒரு 8 மாதம் 8 மாதம் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு உடம்பும் சரியில்லை. ரெண்டாவது நம்ம லேவண்டருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. ஒவ்வொன்றா மாற்றும் போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பொறுமையாக எல்லா வேலையும் லேவண்டருக்கு பொறுமையாக எல்லா வேலையும் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என்னென்ன மாற்றிக்கிறேன்னு இப்போ சொல்கிறவாங்க. நம்மளது ரேடியேட்டர் ஃபேன் போயிடுச்சுங்க. ரேடியேட்டர் ஃபேன் போய் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் பக்கமாக நம்ம வண்டியை நிப்பாட்டி தான் வச்சுருந்தோம். ரேடியேட்டர் ஃபேன் போய் ஏன்னா வேறு ஏதாவது ரேடியேட்டர் ஃபேன் நல்ல ஃபேனாக போடலாமான்னு பார்த்துருந்தோம். ரெண்டாவது நம்ம எமகாலே இப்போ வந்து நல்ல ரேடியேட்டர் ஃபேன் வந்துருக்குது. அதனால் அதுவே போட்டு வந்துட்டு அதுவே போட்டேன். ரேடியேட்டர் ஃபேன் போட்டு ரேடியேட்டர் ஃபேன் ஹீட் ஆகியும் ரேடியேட்டர் ஃபேன் ஓடலிங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தா நம்மளோட ஹீட்டிங் சென்சார், இந்த ஹீட்டிங் சென்சார் பார்த்தீங்களா, இது வந்து போயிடுச்சு. இதையும் மாற்றிட்டு இது வந்து 200 300 பக்கம் வரும். இதையும் மாற்றிட்டு இப்போ அதையும் மாற்றினாலும் நம்ம ஃபேன் வந்து ஓடுது. இதுக்கப்புறம் தான் நம்ம ஏதாவது பக்கம் பெரிய ரைடாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. பார்க்கலாங்க எப்படி இது போகுதா இல்லை எப்படின்னு தெரில. எல்லாம் நல்லதுக்கே நடக்கும் நம்புகிறேன். அதாவது நம்ம லேவண்டர் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டா. பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மிரர் எல்லாம் போட்டு ஜம்முன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சில விஷயங்கள் எப்படின்னா நம்ம வந்து எனக்கு விளாக் எடுக்க பார்த்திங்கன்னா மைக் வந்து எனக்கு சரியாக செட் ஆக மாட்டேங்குதுங்க. மோட்டோ விளாகிங் பண்ணுறதுக்கு கேமரா இருக்குது. மைக் மோட்டோ விளாகிங் பண்ணுறதுக்கு மைக் எதுவுமே வந்து சப்போர்ட் ஆக மாட்டேது எனக்கு. அதனால் கொஞ்சம் மோட்டோ விளாகிங் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் தள்ளி போயிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போய் அப்படியே மாறி போயிட்டே இருக்குது. கூட சீக்கிரம் மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக வந்து சீக்கிரம் வந்து மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் நான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒர்க்கு போயிட்டு நம்ம இதுவும் வந்து கண்டினியூ பண்ணணும். வீக்கில் ஒரு நாள் தான் நம்ம வெளியே போகிறோம். ஒர்க்கும் போகணும், ரைடும் போகணும். அப்படி தான் போயிட்டுருக்கேன் நான். எனக்கு ரைட் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதனாலே ரைட் எப்படி இருந்தாலும் ரைட் போயிடுவேன். எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ்னா ரைடு கண்டிப்பாக போயிடுவேன். இனி வந்து கேமரா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பெரிய ரைடு வந்து வீக்லேயே வந்து 1 டே ட்ரிப் மாதிரி போயிட்டு அப்படியே வரலாங்க. உங்களுக்காக நம்ம லேவண்டரை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். பயங்கரமாக ரெடி பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஃப்ரண்ட் மிரர்லாம் போட்டாச்சு. பின்னாடி பேக் கேரியருக்கும் ரெடி பண்ணிட்டுங்க. இங்கே பாருங்கள், பேக் கேரியரெல்லாம் ரெடி பண்ணி ஜம்முனெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னும் இந்த ஃபுட் பேட் மட்டும் மாற்றணுங்க. இந்த ஃபுட் பேட் மட்டும் மாற்றணும். அது 2000 கிட்ட வரும்னு சொல்லியிருக்காங்க. அதையோ கூடி சீக்கிரத்தில் மாற்றிடுவேன். பயங்கரமாக நம்ம லேவண்டர் வந்து ரெடி ஆகியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு ட்ரிப்பு போகிறதுக்கு தான். ஃபேமே, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட், மெயினாக உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது எனக்கு. எவ்வளோக்கு அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கேயாவது போகனாலும் இது மாதிரி இங்கே போங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணல கண்டிப்பாக உங்களுக்காக நான் போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும். எங்கே போனாலும் சேஃபாக போங்க. டாடா, பை பை, டேக் கேர்.